வணக்கம் நண்பர்களே. 4 விதமான பிணிகள் நமக்கு இருக்கு. பிணின்னா என்ன? வியாதி. இப்போது பசிங்கிறது 4 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வர்ற வியாதி. இது பசிப்பிணி. 2வது தேகப்பிணி. பசிப்பிணிக்கு என்ன பண்ணணும்? உணவு கொடுத்தா பசிப்பிணி தீர்ந்துடும். 4 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு பசி ஆகும்போதெல்லாம் அதுக்கு நம்ம அந்த உடம்புக்கு உணவு கொடுக்கும். அப்போது பசிப்பிணிக்கு உணவுங்கிறது மருந்து. 2வது தேகப்பிணி. தேகப்பிணின்னா உடம்புக்கு சரியில்லாமல் போகிறது. இந்த உடம்புக்கு சரியில்லாமல் போகிறதுக்கு என்ன மருந்து அப்படின்னா ஔஷதம், மெடிசின். இது தேகம்ங்கிற உடம்பு வியாதிக்கு ஔஷதம் அப்படிங்கிற மெடிசின் மருந்து. அடுத்தது மனசுக்கு இருக்கிற வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா காமப்பிணி. காமம்னா எல்லாமே அடங்கும், எல்லா ஆசைகளும் அடங்கும், காமமும் அடங்கும். அப்போ இந்த காமப்பிணிக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் தான் மருந்து. அப்புறம் 4வது ஒரு பிணி இருக்குது. அதுதான் கொடுமையான பிணி, பிறவி பிணி. இந்த பிறவி பிணியை நீக்கிறதுக்காகத்தான் பெரும்பாடு ஒவ்வொரு ஜீவர்களும் படுறாங்க. பிறவி பிணிங்கிறது என்ன? ஒவ்வொரு உடம்புகளையும் இந்த ஜீவன் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பிறவியிலே இந்த உடம்பு. இதுக்கு முன்னால் நான் பூனையாக பிறந்திருப்பனோ நாயாக பிறந்திருப்பனோ தெரியாது. இனி அடுத்த பிறவியில் என்னவா பிறப்பனோ தெரியாது. இந்த பிறவிங்கிறது பெரும் பிணி. இந்த பிறவி பிணியை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா அஜ்ஞானத்தை நீக்கணும். அஜ்ஞானம் அப்படின்னா என்ன? நான் உடம்பு, நான் ஜீவன், நான் மனம் அப்படின்னு நினச்சி வாழ்கிற வாழ்க்கை அஜ்ஞானம். ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவ ஈஸ்வர ஜகத்து மித்தை. ஜீவராசிகளும் தேவர்களும் உலகங்களும் எல்லாம் கற்பனையாக தோன்றுகிறது. நான் இதெல்லாம் அல்ல. நாம் ஆத்மா, அருட்பெருஞ்சோதியான இறைவனே நான் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருதோ அதுதான் ஞானம். அப்படி ஞானம் யாருக்கு வருகிறதோ அப்பத்தான் பிறவிங்கிற பிணி நீங்கும். இப்படி 4 பிணி இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய சிறப்பு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை.